சமீப காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல காலகட்டங்களிலே பல சோதனைகளை சந்தித்து வெற்றி பெற்று வந்திருக்கிறது. என்னுடைய நீண்டகால அனுபவத்திலே நான் சொல்லிக்கொள்வது, ஆனால் எப்பவுமே இல்லாத அளவில் கொஞ்சம் கவனிக்க முடியுமா? எப்பா கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? சமீப காலமாக எப்பொழுதுமே இல்லாத வகையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டு கொண்டிருக்கிறது. தமிழக மக்களும் கண்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கே சென்றாலும் பொதுமக்கள், கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் எங்களிடத்திலே கேட்பது, நல்லா தெரிஞ்சுக்கங்க, கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் எங்களிடத்திலே கேட்பது ஒரே கேள்வி, எப்போ இவனை வீட்டுக்கு அனுப்ப போறீங்க? நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு சொல்றேன். இன்னும் அநாகரிகமாக கேட்குறாங்க. நான் அப்படி சொல்ல விரும்பல. இவனை எப்போ வீட்டுக்கு அனுப்ப போறீங்க? எப்போ மீண்டும் யதார்த்தமாக 4.5 ஆண்டு காலம் தமிழக மக்களுக்கு எம்ஜிஆர் வழியில், அம்மா வழியில் நல்லாட்சி தந்த எடப்பாடியாரை மீண்டும் முதலமைச்சராக்க போறீங்க? அன்னபூர்ணா காபி சாப்பிட போனாலும் சரி, எங்கே போனாலும் பார்க்கிற இடங்களிலே நம்மை அடையாளம் தெரிந்தவர்கள் கேட்கின்ற கேள்வி, விமானத்திலே போனாலும் ரயிலிலே போனாலும் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க என்கிட்ட கேட்குற கேள்வி, உண்மையாக நான் மனதளவில் நான் சொல்லுகிறேன், இது மெய்ப்பிப்பதற்காகவோ உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகவோ சொல்லுகிற வார்த்தை அல்ல. எப்போ இவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எடப்பாடியாரை உட்கார வைக்க போறீங்க? இப்படி விட்டுட்டீங்களே. மிகப்பெரிய தொழிலதிபர்கள் நமக்கு வேண்டியவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்படி விட்டுட்டீங்களே இந்த சண்டாளனை, நாடு நாசமாக போயிடுச்சே, அருமையாக இருந்தது, எப்போ வேணாலும் அவங்க பொதுச் செயலாளரை முதலமைச்சர் நாங்கள் சந்திச்சுட்டு இருந்தோமே, இப்போ அவரை இப்போ இருக்கிற முதலமைச்சரை சந்திக்கணும்னா எங்களால் எந்த வகையான முயற்சி எடுத்தாலும் பார்க்கவே முடியல. எங்கள் கருத்துக்களை சொல்வதற்கே முடியாத ஒருவரை முதலமைச்சர் நாற்காலிலே உட்கார வைத்து விட்டு இப்படி எடப்பாடியாரை கொண்டு வந்து விட்டுட்டீங்களே என்று சொல்லி பெரிய தொழிலதிபர்கள், நடுத்தர தொழிலதிபர்கள், சிறு தொழிலதிபர்கள், சாதாரண ஏழை எளிய மக்கள், டீ கடையில், கல்யாண வீட்டில், துக்க வீட்டில் கேட்குற கேள்வி இதுதான். இதில் யாருக்கும் மாற்றுப்பட்ட கருத்து இருக்க முடியாது என்று நான் உங்களை கேட்குறேன். இதில் தான் மாறுபட்ட கருத்து உங்களுக்கு இருக்கா? பொதுவாக கேட்குறேன், இதில் மாறுபட்ட கருத்து இருக்கான்னு கேட்குறேன். சொல்லுங்க, தயவுசெய்து பின்னாடி உட்காந்துருக்குன்னு சொல்லுங்க. இன்றைக்கு ஒரே கருத்து, ஒரே மக்களுடைய எண்ணம், விருப்பம், விரைவில் தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் அம்மா ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமா ஒன்று வச்சுக்கங்க, இந்த களத்தில் மிக உறுதியாக சொல்றேன், இந்த களத்தில் யாரெல்லாம் முன்னின்று இந்த இயக்கத்துக்காக பாடுபடுகிறீர்களோ, இங்க முன்வரிசையில் இருக்கிற தாய்மார்கள், சகோதரிகள், இளைஞர்கள், பின்வரிசையில் இருக்கிற அனுபவப்பட்ட கழக நிர்வாகிகள், மேடையில் இருப்பவர்கள், யாரெல்லாம் உண்மையான உணர்வோடு பாடுபடுகிறீர்களோ, மீண்டும் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று யாரெல்லாம் தங்களுடைய சொந்த வேலையை தியாகம் செய்துவிட்டு, குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, கழகம்தான் கோயில், அம்மா தான் தெய்வம், எடப்பாடியார் தான் அடுத்த முதலமைச்சர் என்று யாரெல்லாம் பாடுபடுகிறீர்களோ, உங்கள் அனைவரையும் கண்டிப்பாக வருங்காலத்தில் கழகம் காப்பாற்றும் 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 என்று நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக, உறுதியாக பல காலகட்டங்களிலே என்னென்னவோ நம்ம சொன்னோம், அவற்றையெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. பல சூழ்நிலைகளால சொன்னதை எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியவில்லை என்றாலும் பலவற்றை நிறைவேற்றிக்கிறோம், பலவற்றை நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் இப்போது இருக்கிற நம்முடைய தலைவர், நம்முடைய பொதுச் செயலாளர் கீழ்நிலையிலிருந்து படிப்படியாக உயர்ந்து கிளைக்கழக செயலாளராக ஒரு கிராமத்தில், நான் எப்படி திப்பம்பட்டியிலிருந்து வந்தேனோ அதே போல சிலுவம்பாளையம் என்கிற ஒரு ஊரிலிருந்து கிளம்பி சேலம் மாவட்டத்திற்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, மீண்டும் அமைச்சராக, முதலமைச்சராக
படிப்படியாக பயிற்சி பெற்று அம்மா இடத்திலே தேறி வந்த காரணத்தினாலே நம்மை உறுதியாக காப்பாற்றுவார். ஒன் டு ஆல், எல்லோரையும். இந்த ஜாதிக்கு தான் அவர் சொந்தம், இந்த மதத்துக்கு தான் அவர் சொந்தம், இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தம், இந்த மொழி பேசுகிறவர்களுக்கு தான் அவர் சொந்தம் அப்படிங்கிற எண்ணப்பாடெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். நமக்கான தலைவர், நம் எல்லோருக்குமான தலைவர், நம்முடைய வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன் என்றால், நீங்கள் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கிறவர்கள், நீங்கள் நினைத்தால் இந்த செய்தியை நம்முடைய ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னதை போல நாளை தினம் 1 லட்சம் பேருக்கு சேர்த்தலாம், 10 லட்சம் பேருக்கு சேர்த்தலாம், 20 லட்சம் பேருக்கு சேர்த்தலாம், 1 கோடி பேருக்கும் கூட இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற ஆற்றலும் வல்லமையும் உங்களிடத்திலே இருக்கிறது என்பதனால் நான் சொல்லுகிறேன். நம்முடைய தலைவர் நமக்கான தலைவர், நம்மில் ஒருவர், நம்மிடத்திலே இருந்து உருவானவர். இந்த மேடையின் முன்புறத்திலே அமர்ந்திருந்து மேடைக்கு வந்து இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் உயர்ந்த இடத்திலே இருந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற தலைவர் எடப்பாடியார் என்று சொல்லும் பொழுது நீங்கள் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு, எந்த சபையிலும் நம்முடைய பொதுச் செயலாளரை பற்றி சொல்லும் போது நீங்கள் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு சொல்லலாம், ஆரோக்கியமான தலைவர். எப்படி? எந்த நோய் நொடி இல்லை, கை நடுங்காது, கால் நடுங்காது, தொடை நடுங்காது, திமிரோடு சொல்லலாம் நம்முடைய தலைவர் ஆரோக்கியமான தலைவர். 50 மைலுக்கு இங்கிருந்து பழனி வரைக்கும் நடக்கலாம்னா நானும் கிருஷ்ணகுமாரும் கூட சேர்ந்து நடந்து போக முடியாது. அவர் முன்னாடி வேகமா போயிட்டே இருப்பார், அப்படித்தானே? ஆனா எங்கனால போக முடியாது. அவ்வளவு ஆரோக்கியமான தலைவர் நம்முடைய தலைவர். தெளிவான சிந்தனை உள்ள தலைவர் நம்முடைய தலைவர். பேச பேச பாதியில வேற சப்ஜெக்டுக்கு போக மாட்டார். ஒரு சப்ஜெக்டை பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு சப்ஜெக்டுக்கு போயிடும். இதை மறந்துட்டு அப்படியே இன்னொரு சப்ஜெக்டுக்கு போகக்கூடிய தலைவர் அல்ல நம்முடைய பொதுச் செயலாளர். அதே போல யாரை எப்படி கையாள வேண்டும், எப்படி திமுக காரனுக்கு தண்ணி காட்ட வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய எடப்பாடியார். எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு நம்மை காப்பதற்கு யார் இருக்கிறார் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்த போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நமக்கு எதிர்பாராமல் வாராது வந்துதித்த மாமணி போல் நமக்கு தோன்றினார்களோ, அதே போன்று புரட்சி தலைவி அம்மாவின் பிறகு தானாக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாதுகாப்பான தலைமை எம்ஜிஆருக்கு பிறகு அம்மா என்றால், அம்மாவுக்கு பிறகு நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள. எனவே நீங்கள் உற்சாகத்தோடு பணியாற்றுங்கள். ஐடி விங்கில் இருக்கிறவர்கள் உற்சாகத்தோடு, தெளிவோடு, திராணியோடு, தெம்போடு பணியாற்றுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக எதிர்காலம் வசந்த காலமாக அமையும். அண்ணா திமுக உங்களை காப்பாற்றும். கண்டிப்பாக நீங்கள் எண்ணுகிற எண்ணங்கள் நிறைவேறும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சொந்த வாழ்க்கையை பற்றி நினைப்பதற்கு நேரம் இருக்காது, குடும்பத்தை பற்றி எண்ணி பார்ப்பதற்கு நேரம் இருக்காது. பல கட்டங்களிலே ஓடிக்கொண்டே இருப்பார்கள். தனக்கு பின்னாலே கூட என்ன நடக்கிறது என்று தெரியாது. ஏமாந்து விட்டு விடுவார்கள் குடும்பத்தை. நாம் நம்முடைய குடும்பத்தை ஏமாந்து விட்டாலும் நம்மை காக்கும் கடவுளாக நிச்சயமாக எடப்பாடியார் இருப்பார் 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 என்பதனை சொல்லி, உங்களுடைய உழைப்பால் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நான் சொல்றேன், நிறைய கட்சிகள் விக்கித்து போயிருக்கு கூட்டணி இல்லைனா. நம்ம ஒண்ணு கூட்டணி இல்லாமல் புதுசா தேர்தலை சந்திக்கிற ஆளுகள் அல்ல, சந்திக்கிற ஆளுகள் இல்ல. சுதந்திரம் அடைந்ததிலே இருந்து இந்த கட்சி அந்த கட்சியோட சேரு, அந்த கட்சி இந்த கட்சியோட சேரு, எந்த கட்சியோட சேரும்னே தெரியாத நிலையில கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று வருவார்கள், தோல்வியடை. ஆனால் 1947க்கு பிறகு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரே ஒரு கட்சி தன்னுடைய சொந்த பலத்திலே நின்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்யாததை, பேரறிஞர் அண்ணா அவர்கள் செய்யாததை, யாரும் செய்யாததை சொந்த பலத்திலே நின்று 2014 மோடியா இந்த லேடியா என்று கேட்டு வெற்றி என்றால் சாதாரண வெற்றி அல்ல. வெற்றி என்றால் சாதாரண வெற்றி அல்ல. யாரும் சாதித்திராத வெற்றி, யாரும் சாதித்திராத வெற்றி. 39 நாடாளுமன்ற தொகுதியிலே 37 நாடாளுமன்ற தொகுதிகளை வென்று காட்டிய தலைவி நம்முடைய புரட்சி தலைவி அம்மா. அப்படித்தானே?
யாருடைய சப்போர்ட் இல்ல, அம்மாங்கிற ஒரு சப்போர்ட் தான். உண்டா இல்லையா? இன்றைக்கு ஊடகங்கள் ஐயோ அதிமுக கூட்டணி இல்லையே, எனக்கு முதுகு வலிக்குது, உனக்கேண்டா முதுகுல சொறி வருது, எனக்கு தானே வலிக்கணும், கூட்டணி இல்லைன்னா நாங்க தானே கவலைப்படணும். இன்றைக்கு மற்ற கட்சிகள் ஐயோ கூட்டணி இல்லையே, உங்களை எல்லாம் உற்சாகத்தை இழக்க செய்வதற்காக, உங்களை எல்லாம் தொய்வடைய வைப்பதற்காக தமிழகத்தினுடைய ஊடகங்கள், தமிழகத்தினுடைய பத்திரிகைகள் அதிமுக கூட்டணி இல்லை, நாங்க தான் கூட்டணி இல்லாம ஏற்கனவே 2014 வென்றிருக்கிறோம். 2016 234 தொகுதியிலும் இரட்டை இலையை போட்டியிட வைத்து 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுகிற கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்கிற புதிய சாதனையை படைத்தவர் புரட்சி தலைவி அம்மா. நம்முடைய மண்டல பொறுப்பாளர் அன்பு சகோதரர் திரு வேலுமணி அவர்கள் வந்து விட்டார்கள். அனைவரும் ஒரு முறை கைதட்டி அவரை வரவேற்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்.